ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங். இன்றைக்கி என்ன குழம்பு பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பலாங்கொட்டை போட்டு ஒரு குழம்பு தான் பண்ண போகிறேன். பலாங்கொட்டை வீட்டில் பலாங்காய் பலாப்பழம் எல்லாம் வாங்கினீங்கன்னா இந்த கொட்டையை நம்ம சமைக்காக தூக்கி போட்டுடுவோம். இந்த மாதிரி நல்லா தோல் சீகினதுக்கப்புறமா நீங்கள் குழம்பு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்டியாக இருக்கும். பொரியல் பண்ணால் கூட நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது தோல் நீக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கொட்டையை எடுத்து ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு அந்த தோல் ரிமூவ் பண்ணால் சீக்கிரமாக ரிமூவ் பண்ண வரும். இது வாங்க இன்றைக்கி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம குக்கரில் பலாங்கொட்டையும் முருங்கைக்காவையும் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கூடயே ஒரு மாங்காவையும் கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நம்ம மூடி போட்டு 4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த பலாங்கொட்டையும் முருங்கைக்காவும் மாங்காவும் எல்லாம் நல்லா வெந்து உடஞ்சி கிடைக்கும். இது வேகிற டைமில் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஜீரா, அப்புறம் பூண்டு, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு சின்ன சைஸு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அரை மூடி தேங்காயும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் இருந்துச்சு, அதை ஆட் பண்ணிக்கினேன். உங்கள் வீட்டில் நீங்கள் சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் வெங்காயம்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வெந்திருக்கிற இந்த பலாங்கொட்டையிலையும் முருங்கைக்காயிலையும் இது ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலையும் மேலாப்பில் தூக்கி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, வடமிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணி இதையும் அதோடு ஊற்றிட்டேன்னா நமக்கு நல்லா டேஸ்டியான பலாங்கொட்டை குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் பலாம்பழம் வாங்கிட்டேன்னா இந்த கொட்டையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.